தொடுதிரை, மடிக்கணினி, இணையம் மற்றும் பல்வேறு சமூக ஊடகங்கள் வாயிலாக போட்டித் தேர்வுக்கு ஆயத்தமாக இருக்கின்ற அன்பான போட்டித் தேர்வு ஆர்வலர்களே, ஆசிரியர் தேர்வாணையம் நடத்தின டெட் TET தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட் நவம்பர் 15 மற்றும் 16 தேதிகளில் பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 தேர்வு நடந்து முடிந்தது. அதனுடைய வினாக்கான விடைக்கான தெளிவான விளக்கத்தை கடந்த சில 4 எபிசோடா பேப்பர் 1 பேப்பர் 2 பார்த்தோம். கடைசி எபிசோடில் பேப்பர் 2 சயின்ஸ் ஸ்ட்ரீமில் 145 கொஸ்டின் வரையும் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சி அதே தொடர்ந்து சமூக அறிவியல் தொடர்பான 60 கேள்விகளை பார்ப்போம். இப்போ 145வது கொஸ்டின் பாருங்க. The fluid filled phase between lens and coronis, அதாவது லென்ஸிற்கும் வெளிவெண்படத்துக்கும் இடையே நிரம்பியுள்ள திரவம் தான் அக்குவஸ் திரவம். ஆன்சர் 145க்கு பாம்பே. B is the correct answer. The fluid filled phase between lens, corona, aqueous humor. 145க்கு B is the correct answer. 146 பாருங்க. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் விருதுநகர். விருதுநகர்ல தான் கிரிசில்டு ஸ்காரல் வைல்ட் லைஃப் சான்சுரி சிச்சுவேட்டட் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் விருதுநகர். 147 நரம்பு மண்டலம் மற்றும் நாளமில்லா சுரப்பி தொகுப்பை இணைப்பதுதான் ஹைப்போதாலமஸ். Both the nervous system and endocrine system are interlinked by hypothalamus. B is the correct answer. 147. 148 உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது டெட்டனி. உடலில் கால்சியம் அளவு குறைவினால் ஏற்படுவது டெட்டனி இல்லையா? அனிமியா வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பிசி கம்மியான, யூரின்ல யூரிக் ஆசிட் தான் கவுட்டு இல்லையா? அப்போ ரெடியூஸ் கால்சியம் லெவல் இன் த பிளட் ரிசல்ட் இன் டெட்டனி. டெட்டனஸ் இருக்கு இல்லையா? மெல்லுடுகளில் காணப்படும் கழிவு நீக்க உறுப்பு தான் நெப்ரீடியம். த எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன் இன் ஃபைலம் மொலாஸ்கா ஆன்ஸ் நெப்ரீடியம். 150 மஞ்சள் காமலை பரவிதம் ஹெப்பாட்டிட்டிஸ் இல்லையா? மாஸ் அடைந்த நீர் மற்றும் இரத்த பரிமாற்றம். தட் மீன் கண்டாமினேட்டட் வாட்டர் அண்ட் பிளட் டிரான்ஸ்மிஷன். த மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் கண்டாமினேட்டட் வாட்டர் பிளட் டிரான்ஸ்மிஷன். அதில் எஸ்பெஷலி ஹெப்பாட்டிட்டிஸ் B வந்து செக்ஸுவலி டிரான்ஸ்மிட்டட், நாட் ஓன்லி ஃபார் எய்ட்ஸ் மட்டும் கிடையாது. ஈவன் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் B இஸ் ஆல்சோ டிரான்ஸ்மிட் ஃப்ரம் செக்ஸுவலாக கூட பரவும். 150க்கு பாம்பே. இதை தொடர்ந்து நாம் பார்க்க போகிறது என்னன்னா சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீம். இப்போ சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நம்மளுக்கு முதல் 90 கேள்வி நம்ம ஏற்கனவே பார்த்தா சயின்ஸ் ஸ்ட்ரீமில் இருந்த சைக்காலஜி 30, தமிழ் 30, ஈவன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் 30, 90 காமன். 60 கொஸ்டின் தான் வேரியேஷன் ஆகும். அந்த 60ல் வந்து ஃபஸ்ட்டு 60 நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பார்த்துட்டோம். இப்போ நாம் பார்க்குறது சோசியல் சயின்ஸ் ஸ்ட்ரீமில் பார்க்க போகிறோம். தட் மீன் TET பேப்பர் 2 சோசியல் சயின்ஸில். அந்த சோசியல் சயின்ஸில் என்ன இருக்கும்? எல்லாம் அப்படியே ஃபஸ்ட்டு 90 கொஸ்டின் நம்மளுக்கு சேம் அதே தான் கொஸ்டின் இருக்கும். இப்போ நாம் பார்க்க வேண்டியது என்னென்னா 91லேருந்து நம்ம பார்க்குறோம். 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குரிய குற்றம் என அறிவித்தவர் யாருன்னா லார்டு வில்லியம் பெண்டிங். வித் ராஜாராம் மோகன் ராய், லார்டு வில்லியம் பெண்டிங் இவங்களுடைய ஹெல்ப்பால் தான் அபாலிஷன் ஆஃப் சதி, சதி என்ற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை ஒழித்த ஆண்டு எதுனா 1829. அப்போ 1829 சதி என்னும் பழக்கத்தை தண்டனைக்குட்டை என அறிவித்தவர் வில்லியம் பெண்டிங் வித் த ஹெல்ப் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய். Lord William Pending declared the practice of sati is punishable offense in 1829. Answer 91க்கு D is the correct answer. 92 பாருங்க. பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளை நகரம் மற்றும் கருப்பு நகரம் சேர்ந்து மദ്രാസ് என அழைக்கப்பட்டதாம். In British period, white town and black town was collectively called Madras. 92ல 92க்கு ஆன்சர் A is the correct answer. 93 பாருங்க. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலே மிக அற்புதமான பகுதி ஆகும் என கூறியவர் தான் மார்கோ போல. மார்கோ போல என்ற வெளிநாட்டு பயணி குறிப்பு எழுதி வச்சிருப்பார். Who said the Pandian kingdom is the richest and most splendid province in the world? மார்கோ போலோ. வெனிஸ் நாட்டு பயணியான மார்கோ போலோ வந்து என்ன சொல்றாரு? செல்வ செழிப்பு மிக்க உலகிலே மிக அற்புதமான பகுதி பாண்டிய அரசுடைய பகுதி மதுரை. மார்கோ போலோ இல்லையா? பாண்டிய அரசு, பாண்டியர் ஆட்சி செய்த பகுதியெல்லாம் செல்வ செழிப்பு மிக்க உலகிலே மிக அற்புதமான பகுதின்னு சொல்றார்.
ஆன்சர் 93க்கு பி. 94 டானிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர் தான் யாரு? தட் மீன் டானிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1620ல் கிறிஸ்டியன் 4 நான்காம் கிறிஸ்டியன் டானிஷ் கிழக்கிந்திய நிறுவனத்தை உருவாக்கியவர். 95 பாருங்க, டேஷ் தென்னிந்தியாவில் மகளிர் விடுதலைக்காக போராடிய ஆரம்ப கால போராளி. அவங்க தான் யாருன்னா கந்துக்கூரி வீரேசலிங்கம். The Kandukuri Veerasilingam was the earliest champion in the South India women communication. Kandukuri Veerasilingam 95க்கு பாம்பே. B is the correct answer. 96 பாருங்க, மதராஸ் அதிகாரப்பூர்வமாக சென்னைன மறுபெயரிட்ட ஆண்டு. எம்ஜிஆர் யாருடைய ஆட்சி காலத்துல? கலைஞர் கருணாநிதி காலத்துல. அதாவது சென்னை சென்னை மாகாணத்தின் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடுன்னு பெயர் எழுதியது பேரறிஞர் அண்ணா. அப்போ தமிழ்நாட்டின் தலைநகரம் மதராஸ் இருந்ததை சென்னை என மாற்றியவர். மதராஸை அதிகாரப்பூர்வமாக சென்னை என மாற்றிய ஆண்டுதான் ஜூலை 17, 1996 கலைஞர் கருணாநிதி ஆட்சி காலத்தில். அப்போ மெட்ராஸ் வாஸ் அஃபிஷியலி ரீநேம்டு அஸ் எ சென்னை ஆன் ஜூலை 17, 1996. இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கு கல்வியளிக்க முயற்சித்த மேற்கொண்டவர். The who took effort to educate widow first in India? பண்டித ராமாபாய். இந்தியாவில் முதலில் விதவைகளுக்கு கல்வியளிக்க முயற்சி மேற்கொண்டவர் பண்டித ராமாபாய். 98 பொறுத்துக கேட்டிருக்காங்க. முதல் ஆங்கில மராத்திய போர் எப்போ நடக்குதுன்னா 1775 1782. முதல் ஆங்கில மைசூர் போர் 1767 to 1769. இரண்டாம் ஆங்கில மராத்திய போர் எப்போ நடக்குதுன்னா 1803 1805. மூன்றாவது ஆங்கில மராத்திய போர் தான் 1817 to 18. ஆன்சர் வாஸ் டெல்லி. டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். த ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மராத்தா வார் ஏக்கு 2, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார் பிக்கு 3, செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் சிக்கு டி, தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார் 1. ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 99வது கொஸ்டின் பாருங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவர் who was the first woman doctor in India? டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார். இந்தியாவின் முதல் மருத்துவர். புதுக்கோட்டையில் பிறந்தவங்க. ஆண்கள் மற்றும் படித்த கல்லூரியில் ஒரு பெண் படிக்கிறாங்கன்னா அதான் புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரியில் படித்த, அதுக்கப்புறம் மெட்ராஸ் மருத்துவக் கல்லூரியில் படிக்கிறாங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் 1800களில். 28 அது பாருங்க. கீழ் வருவனற்றுள் 1774ஆம் ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனியின் முதன்மை குடியிருப்பாக இருந்ததுன்னா புனித ஜார்ஜ் கோட்டை. Which of the following port was the East Indian Company principal settlement until? அப்போ அன்டில் வரையும் அப்போ எப்போ உருவாக்குனாங்க? ஜார்ஜி போர்ட் 1640 1774 வரை இருக்கு. அன்டில் ஜார்ஜ். இப்போ இன்னைக்கு தான் தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகம். 100வதுக்கு புனித ஜார்ஜ் கோட்டை. 101 டேஷ் பாம்பே. மும்பை 7 தீவுகளை கொண்டதாகும். பாம்பே வாஸ் இனிஷியலி 7 ஐலண்ட் இல்லையா? ஆன்சர் வாஸ் 101க்கு டி. 102 பிருத்திவிராஜ ராசோ என்னும் பெயரில் ஒரு நீண்ட காவியத்தை இயற்றியவர் சந்த் பார்தை. 102க்கு டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 101 எந்த போரின் முடிவில் பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்ளேவை பாரிஸுக்கு திருப்பி அளித்தன? ஆர்காட் போர். எந்த போரின் முடியல? ஆர்காட்டு போர் தான். ஆர்காட்டு போர். வந்தவாசி போர் தான் 1760. ஆம்பூர் போர் 1748 49 இல்லையா? இது இரண்டாவது கர்நாடக போரோட தொடர்புடைய போர் தான் ஆம்பூர் போர் 1748 49. அப்போ பிரான்ஸ் அரசாங்கம் டியூப்ளேவை பாரிஸுக்கு திருப்பி ஆர்காட்டு போர். வந்தவாசி போர் 1760. ஆம்பூர் போருக்கு அடுத்து தான் வந்தவாசி போர் இல்லையா? அடையாறு போர்லாம் ஆம்பூர் போருக்கு முன்னாடி. அப்போ the French government recalled Dupleix to Paris after the battle of ஆர்காட். சென்னை நாட்குறிப்பு பதிவுகளை முதலில் வெளியிட்டவர்னா டாட்வெல். ஃபர்ஸ்ட் இஷ்யூ 1970 கேலண்டர் ஆஃப் மெட்ராஸ் ரெக்கார்ட் வாஸ் ரிலீஸ்டு பை டாட்வெல். 104க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
105வது கேள்வி பாருங்க. அறுவை சிகிச்சைக்கு செயல்முறை குறித்து விளக்கிய முதல் இந்தியர் சுசுரதர். சுசுரதர். Who was the first Indian to explain the process of surgery? சுசுரதா. 106 புனித யாத்திரைகளின் இளவரசன் யுவான் ஸ்வாங். சிக்கி முக்கி இல்லையா? Who called as a prince of pilgrim? யுவான் ஸ்வாங். 107வது கொஸ்டின். இந்தியாவில் முதலில் காவல்துறையை உருவாக்கியவர் காரன் வாலிஸ். காரன் வாலிஸ். Who created the police system in India? Lord Cornwallis. அவர் தான் ஃபாதர் ஆஃப் போலீஸ் சிஸ்டம். இந்தியாவில் முதல் பிரெஞ்சு வணிக மையத்தை கரோன் என்பவர் எங்க ஆரம்பிக்கிறார்னா சூரத்தில் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறான். கரோன் சூரத்தில் 1613. கரோன் ஃபவுண்ட் த ஃபர்ஸ்ட் பிரெஞ்ச் ஃபேக்டரி இன் இந்தியா. சூரத் 1613-15 ஓகே. 109வது பாருங்க. 1530 கொச்சியிலிருந்து கோவாவிற்கு தலைநகரை மாற்றியவர் நினோட்டி குன்கா. Who moved the capital from Cochin to Goa in 1530? 1530 அதாவது கொச்சியிலிருந்து கோவாக்கு மாறினவர் ஏன்னா நினோட்டி குன்கா. ஆன்சர் வாஸ் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 109க்கு டி என்பது சரியான விட. சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யார்னா இரண்டாம் விருபாட்சியார். Who was the last ruler of சங்கமா டைனஸ்டி? விருபாட்சியார். இது விஜயநகர பேரரசு. சங்க, சாலுவா, துலுவா, ஆரவீடு. அதில் சங்க வம்சத்தின் கடைசி தான் இரண்டாம் விருபாட்சியர். துலுவா வம்சத்தில் சிறந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர். அப்போ கொஸ்டின் நம்மளுக்கு சங்கம வம்சத்தின் கடைசி அரசர் இரண்டாம் விருபாட்சியர். இந்திய தேசிய ஆவண காப்பத்தின் தந்தை அவர் தான் ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். ஃபாதர் ஆஃப் நேஷனல் ஆர்ச்சிவ் ஆஃப் இந்தியா. ஜார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். 111க்கு சி என்பது கரெக்டான விட. 112 சோழ அரசர்கள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்களுக்கு தான் பள்ளி சந்தம் என்று அழைக்கிறாங்க. லேண்ட் கிராண்டட் டு ஜெயின் இன்ஸ்டிடியூஷன் பை த சோழா ரூலர் வாஸ் கால்ட் பள்ளி சந்தம். 112க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 113 பாருங்க. பல்கலைக்கழக கல்வி குறித்த அறிக்கை தயாரிக்க 1948ஆம் ஆண்டு டாக்டர் ராதாகிருஷ்ணன் கல்விக்குழு நிறுவிச்சாங்க. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ட்க்கு அப்புறமா in 1948 Dr. Radhakrishnan Commission was appointed to present report of university education. 113க்கு ஏஸ் த கரெக்ட். பன்னாட்டு தேதி கோடு பசிபிக் பெருங்கடலுக்கும் அலாஸ்காவிற்கு ரஷ்யாவிற்கும் இடையில் பேரிங்கு நீர் சக்தி வழியாக செல்கிறது. பசிபிக் ஓஷியன். The international date line drawn on the Pacific Ocean between Alaska and Russia through Bering Strait. 115வது கொஸ்டின் பாருங்க. சுருளி நீர்வீழ்ச்சி எங்க இருக்குன்னா தேனி. சுருளி நீர்வீழ்ச்சி, குரங்கு பால்ஸு இல்லை அதே மாதிரி தான் அங்கே குரங்கினி பாரஸ் ஃபயர்லாம் நடந்ததெல்லாம் இந்த தேனி மாவட்டம் தான். அப்போ சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்த மாவட்டம் தேனி. சுருளி வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேட்டட் இன் டிஸ்ட்ரிக்ட் தேனி. 116 பார். கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களை கருத்தில் கொண்டு சரியான விடை. தமிழ்நாட்டில் வடமேற்கு பகுதியில் அமைந்திருக்கும் பாரமகால் பீடபூமி மதுரை பீடபூமியின் ஒரு பகுதி. தப்பு. எக்ஸ்டென்ஷன் ஆஃப் கர்நாடகா இல்லையா? அது தப்பு. இது தப்பு. கோயம்புத்தூர் பீடபூமி நீலகிரி மற்றும் தரும் இடையில் அமைந்துள்ளது. சரி. அப்போ வாக்கியம் 1 தப்பு, வாக்கியம் 2 கரெக்ட். பாரமகால் பிளாட்டியூ இஸ் எ பார்ட் ஆஃப் த மதுரை பிளாட்டியூ. தப்பு. ஈவன் கோயம்புத்தூர் பிளாட்டியூஸ் லைஸ் பிட்வீன் நீலகிரி அண்ட் தருமபுரி. கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, ரெண்டாவது கரெக்ட்னா ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ராங் அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் ரைட். 117வது பாருங்க. இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஹொய்லி தேசிய பூங்கா. த ஃபர்ஸ்ட் நேஷனல் பார்க் ஹைலி நேஷனல் பார்க். கொட்டபாக்சி எரிமலை எங்கன்னா ஆன்டிஸ் மலைத்தொடர். த மவுண்ட் கொட்டபாக்சி வல்கனோ இஸ் லொக்கேட்டட் ஆன் ஆன்டிஸ். ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 119 பாருங்க. மீண்டும் இது கேட்டிருக்காங்க. வெள்ளங்கிரி மலைனா கோயம்புத்தூர். தெற்கின் கைலாஷ். ஜவ்வாது மலை இயற்கையின் சொர்க்கம். கோத்தகிரி ஆனமலை உயர் விளிம்பு. ஓகே, ஆன்சர் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 120 சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள்னா கானிமேட். சூரிய குடும்பத்தில் புதனை விட மிகப்பெரிய துணைக்கோள் கானிமேட். வியாழன் இருக்கு. ஆன்சர் வாஸ் கானிமேட். கீழ்கண்ணுடைய எது சரியான வாக்கியம்? கரிசல் மண் தீபப்பாறை சிதைவடைவதால் உருவாகின்றன.
Which one of the following statement correct? Black soil are formed by weathering of igneous rock. That means கரிசல் மண் தீப்பாறைகள் சிதைவடைவதால் உருவதுதான் என்னது களிமண் கரிசல் மண். பிளாக் சாயில், பிளாக் சாயிலுக்கு வேறு பேர் ரெக்கர் சாயில். 121 ஏஸ் அ கரெக்ட் ஆன்சர். வட அமெரிக்காவில் வெப்பமண்டல மழைக்காடுகள் காணப்பட பகுதி மத்திய அமெரிக்கா, சென்ட்ரல் அமெரிக்கா. நார்த் அமெரிக்கா டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் எங்க இருக்குன்னா சென்ட்ரல் அமெரிக்காவில், சென்ட்ரல் அமெரிக்கா. 123 மூன்றாம் துருவம் என அழைக்கப்படுவது திபேத். which country known as third pole na திபேத். roof of the world உலகின் கூரை என அழைக்கப்படுது. இந்தியாவில் மயானி பறவை சரணாலயம் மகாராஷ்டிரா. the மயானி bird sanctuary located in state of மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் இருக்கிறதா மயானி bird sanctuary. 125 ஆர்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. பசிபிக் பெருங்கடலில் ஆழமான பகுதி தான் மரியானா அகழி. ஆர்டிக் பெருங்கடல் எதுனா லிட்கி அகழி, லிட்கி டீப். The deepest point of the Arctic Ocean is லிட்கி டீப். 126 சுயஸ் கால்வாய் மத்திய தரைகளை செங்கடலை இணைக்கிறது. சுயஸ் கால்வாய் காந்தி பிறப்பு. சுயஸ் கால்வாய் திறக்கிறாங்க. அப்போ சுயஸ் கால்வாய் மத்திய தரைகளை செங்கடலோடு திறக்கிறது. The Suez Canal connect the Mediterranean Sea, that means Red Sea. 127 தாய் கண்டம் என அழைக்கப்படுவது தாய் கண்டம். ஆப்பிரிக்கா இஸ் கால்ட் மதர் காண்டினென்ட். ஆப்பிரிக்கா அங்கதான் முதல்ல உலகத்துல முதல் மனித இனம் அங்கதான் கிழக்கே நோக்கி பரவுறாங்க. தாய் கண்டம் மதர் காண்டினென்ட் ஆப்பிரிக்கா காண்டினென்ட். அதிக நாடு இருக்கிற கண்ட்ரி. 127க்கு ஏஸ் த கரண்ட். 128 பெரிய சேற்று ஆறு என்று புனைப்பெயருடன் அழைப்பது மிசிசிப்பி இல்லையா? த பிக் மட்டி. பெரிய சேற்று ஆறு என்று புனைப்பெயருடன் மிசிசிப்பி அமெரிக்கா. The Mississippi River has been given the nickname Big Muddy. Big Muddy. Answer A. 129 டாஸ்மேனியா ஆப்பிள் தீவு என்று அழைக்கப்படுகிறது. டாஸ்மேனியா. டாஸ்மேனியா known as ஆப்பிள் ஐலண்ட். 129. 130 சரியானதை கேட்டிருக்காங்க. அப்போ பத்ரா வன சரணாலயம் ஆந்திர பிரதேஷ், காசிரங்கம் ராஜஸ்தான் கிடையாது, அசாம். அது பெரியார் தமிழ்நாடுல கேரளா. அது பத்ரா பார்த்தீங்கன்னா கர்நாடகா. வேற சரியா எது இருக்குன்னா கான்ஹா மத்திய பிரதேசலாம் இருக்கு. கானா நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ் கரெக்டு. 131 உலகின் மிக பழமையான படிவு பாறையின் வயது 3.9 பில்லியன் ஆண்டுகள். சரியே. உலகின் மிக பழமையான படிவு பாறைகள் கிரீன்லாந்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் கரெக்டு. அப்போ வாக்கியம் 1 2 கரெக்டு. ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். Oldest sedimentary rock of the world estimate at 3.9 billion year old. Oldest sedimentary rock of the world has been identification in Greenland. Both A correct. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். 132 டேஸ் பனியாறு உலகின் மிக பனியாறு. லாபட். Lampard is a glacier, is the largest glacier in the world. A is the correct answer. 133 பார் வெப்பமண்டல வறண்ட புல்வெளிகள் சவானா என்று அழைக்கிறாங்க. The tropical dry grassland known as savanna. 133க்கு A. செயல்படும் எரிமலையில் பொருந்தாத ஒன்று. செயல்படும் that mean active volcano. 10 எலைனா பியான்டோ பிலிப்பைன்ஸ், மவுனா லாவோ இன் ஹவாய். இது டார்மெண்ட். மவுண்ட் புஜிமா ஜப்பான். செயல்படும் எரிமலையில் பொருந்தாத ஒன்று ஜப்பானில் உள்ள புயல்மலை. பொருந்தாத இதெல்லாம் பொருந்தும். ஓகே ஆன்சர் ஜப்பானில் உள்ள பியூஜிமா. 135 இரண்டு பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழிக்கு பேரு என்னன்னா ஸ்டெய்ட்னு பேரு. நீர் சந்தி. ஆன்சர் என்னது? இரண்டு பெரிய நீர்நிலைகளை இணைக்கும் குறுகிய நீர்வழி நீர் சந்தி. ஸ்டெய்ட். த நேரோ ஸ்ட்ரெச் ஆஃப் வாட்டர் ஜாயினிங் டூ லார்ஜ் வாட்டர் பாடி. ஸ்டெய்ட். 130 தாஜ்மஹாலை வெள்ளை பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது. இது எந்த வகை பாறைனா உருமாறிய பாறை. தாஜ்மஹால் வாஸ் பில்ட் வித் ஒயிட் மார்பிள் விச் பிலாங் டு மெட்டாமார்பிக் ராக். உருமாறிய பாறைகள். 136க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 137 இந்திய குடிமக்களின் வாக்களிக்கும் வயதினை 21 18 குறைத்த அரசியலமைப்பு 61வது சட்ட திருத்தம். Which amendment act reduced the voting age of Indian citizen from 20 to 18? Answer 61st Constitutional Amendment Act. 137க்கு A is the correct answer. இறையாண்மை
தட் மீன்ஸ் சாவர்னிட்டி என்னும் சொல் எந்த மொழியிலிருந்து பெறப்பட்டனா லத்தீன் மொழியிலிருந்து பெறப்பட்டது. லத்தீன். In which language did the term sovereignty what origin? Latin word. 138 பாம்பே. 139 ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் மாநிலங்களவை தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய உறுப்பினர்கள் எண்ணிக்கை அரசு அமைப்பில் எந்த பட்டியல் குறிப்பிட்டிருக்காங்க? அப்போ அட்டவணை மொத்தமே 12 இல்லையா? பட்டியல் 12. முதல் யூனியன் அண்ட் ஸ்டேட்டை பற்றி சொல்லுவாங்க. ரெண்டாவது ரெண்டாவது தான் என்ன சொல்லுவாங்க? சேலரி எல்லாம் சொல்லுவாங்க. மூணாவது ஓத்து. நாலாவது தான் மாநிலத்துக்கும் மாநிலங்கள். நான்காவது பட்டியல் அலோகேஷன் ஆஃப் ராஜ்யசபா சீட் இன் ராஜ்யசபா. Which schedule of the constitution mention the number of member to be elected from the each state to the ராஜ்யசபா? 4th schedule. 140 பாருங்க. ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு எங்க நடக்குது? ஆப்பிரிக்க ஆசிய மாநாடு இந்தோனேஷியால. அணிசேர இயக்கம் எங்க நடந்துச்சு? யார் அதனுடைய? இந்தியா. நேருவோட போனவர் வி கிருஷ்ணமேனன். லாப்னார் என்பது என்ன? சீனா. கிழக்கு நோக்கிய கொள்கை ஈஸ்ட் லுக்கிஸ்ட் பாலிசி 1992. அப்ப ஆன்சர் வாஸ் ஆன்சர் 140க்கு சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 141வது கொஸ்டின். முதலில் அரசு என்னும் சொற்பிரயோகத்தை தமது படைப்புகளை பயன்படுத்தியவர் மாக்கியவல்லி. பிரின்ஸ். who first used the term state in this writing na மாக்கியவல்லி. A is the correct answer. 142 கீழே கொடுக்கப்பட்டுள்ள படைப்பு பிரிவுகள் எந்த ஒரு படைப்பிரிப்பு மத்திய ஆயுத காவல் படைகளில் பங்கு பெறாதது? அது என்ன? யாருன்னா சீக்ரெட் சர்வீஸ் பியூரா, எஸ்எஸ்பி, இரகசிய சேவை. மற்றது எல்லாமே எதில் போய் சேரும்? சென்ட்ரல் ஆர்ம்டு போஸ்டில் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் வரும், இண்டோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ் வரும், எல்லை பார்டர் செக்யூரிட்டி போஸ்ட் வரும். வராதது தான் கேட்குறாங்க. பங்கு பெறாதது ரகசிய சேவை பணியகம். தட் மீன்ஸ் சீக்ரெட் சர்வீஸ் பியூரா. which are all not part of the central armed force. Answer secret service bureau. அப்போ சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸில் சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ், அப்புறம் இண்டோ டிபேட்டியன் பார்டர் போலீஸ், ஈவன் பார்டர் செக்யூரிட்டி போஸ்டில் வருவாங்க. 143 பாருங்கள். இந்திய அரசியலமைப்பு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு மூலம் இந்திய குடிமக்களுக்கு சமத்துவத்தை அளிக்கிறனா? ஆர்டிகல் ரைட் டு ஈக்குவாலிட்டி சட்டப்பிரிவு 14 முதல் 18. What are the article of the Constitution of India's guaranteed equality to all citizens? Article 14 to 18. 144 கீழே கொடுப்புள்ள கூற்று பாருங்க. கூட்டு அரசியலமைப்பு உறுப்புகள் 124 முதல் 144 வரை இந்திய உச்ச மட்டத்தின் வடிவம் மற்றும் அதிகார வரம்பு பற்றி கூறுகிறது. கரெக்டு. உச்சநீதிமன்றமானது இந்திய அரசியலமைப்பில் பகுதி 5 அத்தியாயம் 4 மூலம் நிறுவப்பட்டன. போத் கூட்டு ரெண்டுமே சரி. Article 124 to 147 of the Constitution lay down the composition and jurisdiction of Supreme Court of India. Correct. The Supreme Court of India has been established by Part 5, Chapter 4 of the Constitution of India. Both statement 1 and 2 is correct. நிபுணரின் கருவிகளின் நிபுணரை வீட்டை ஒருபோதும் உடைக்காது என்ற புத்தகத்தை எழுதியவர் அட்ரி லார்ட். Who wrote the book The Master of Tool Will Never Dismantle the Master House? அட்ரி லார்டி. கீழ்காணும் குறியீடுகளில் சமூக பொருளாதார மேம்பாட்டு அளவீடு இல்லாததுன்னா சமூக ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலை வாய்ப்பினால் வட்டி விகித அளவு கிடையாது. Which of the following is not the indicator to measure the socio-economic development? Not in கேட்டிருக்கா. வட்டி விகிதம் இதெல்லாம் எல்லாமே உண்டு. ஆன்சர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி உண்டு, லிட்ரஸி உண்டு, லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வட்டி விகித அளவு இல்லை. 147வது கொஸ்டின் பாருங்க. சமூக பொருளாதார மேம்பாடு என்பது ஒரு சமூகத்தில் சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் செயல்முறை. கரெக்டு. இவை பின்வரும் குறியீடு கொண்டு அடையப்படுகிறதா? மொத்த உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி, ஆயுட்காலம், கல்வி அறிவு, வேலை வாய்ப்பு அளவு. கரெக்டு. சோசியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் இன் ஏ சொசைட்டி. இல்லையா? ரீசன் என்ன? த ஃபாலோயிங் இண்டிகேட்டர் ஆர் மெஷர்ட் இன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் ஜிடிபி. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், life expectancy and literacy and level of employment. Both A and R are correct. True. 148 கீழே இரு கூற்றுகள் கொடுக்கப்பட்டுள்ளன. அதில் பண்டங்களுக்கு பண்டங்களை மாற்றிக்கொள்ளுதல் பண்ட மாற்று முறை, பார்டர் சிஸ்டம். த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் குட்ஸ் வாஸ் நோன் அஸ் பார்ட்டர் சிஸ்டம். கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு. ஒரு வணிகத்தின் முதல் படிவம் அதுதான். கரெக்ட். இட்ஸ் ஆல்சோ கரெக்ட். த பார்ட்டர் சிஸ்டம் கேன் பி டேர்ம்ட் அஸ் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ட்ரேட். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். அப்போ ஆன்சர் வாஸ் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 148க்கு ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 149 பாருங்க. அதே அகைன் மேட்ச் த ஃபாலோயிங். வேளாண் தொழிற்சாலைக்கு எக்ஸாம்பிள் தான்
என்னது வேளாண்னா உணவு பதப்படுத்தல், ஃபுட் ப்ராசஸிங். காடு சார்ந்த சொல்லி தான் காகித தொழிற்சாலை. கனிம தொழிற்சாலை என்பது என்னது? கனிமம்னா சிமெண்ட், அங்கிருந்தான மினரல்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. வேற கடல் சாறு தான் கடல் உணவு. அப்போ ஆன்சர் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி ஃபுட் ப்ராசஸிங், ஃபாரஸ்ட் பேஸ்ட் பேப்பர் மில், மினரல் பேஸ்ட் சிமெண்ட், வேற மெரைன் பேஸ்ட் சீ ஃபுட்டு. ஆன்சர் சி. லாஸ்ட் கொஸ்டின், 150வது கொஸ்டின். வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கு இடைமையான விகிதம் அல்லது இறுதி நிலை நுகர்வு நாட்டம். The ratio of the change in the consumption to the change in the income, marginal prosperity of consumption. அப்போ நம்ம நவம்பர் 15, 16ஆம் தேதிகளில் நடைபெற்ற டெட் பேப்பர் 1 மற்றும் 2 மொத்தம் 300 கொஸ்டின் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். 300 கூட இல்லை, இந்த கடந்த சில எபிசோடுகளில் டோட்டலாக சேர்த்து பேப்பர் 1ல் 150 கொஸ்டினும், பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா 90 காமன் கொஸ்டின், 60 வந்து பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் சயின்ஸ், 60 சோசியல் சயின்ஸ். அப்போ அதில் 210 கொஸ்டின் ப்ளஸ் 150, அதாவது 210 ப்ளஸ் 360 கொஸ்டின்களை நம்ம பல 5 எபிசோடுகளில் பார்த்துருக்குறோம். அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை நம்ம அப்ரோச் பண்ணதுடைய நோக்கம் என்ன? நம்ம எப்படி எக்ஸாம் எழுதணும், நம்முடைய செல்ஃப் எஸ்டிமேட், நம்மளுடைய சுய பரிசோதனை செய்து பார்ப்பதற்கு ஆன்சர் பார்க்கறது முக்கியம். அதே மாதிரி தேர்வில் நாம் என்னென்ன தப்பு செஞ்சோம் என்பதை நாம் என்ன பண்ணலாம், ஒவ்வொரு தேர்வில் நம்மளுடைய என்ன பண்ணணும், பயிற்சி தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு நம்மளை கொண்டு போகும். அப்போ இந்த டெட் எக்ஸாம் இன்னைக்கு தமிழ்நாடு ரொம்ப முக்கியமான தேர்வு. ஏற்கனவே வேலையில் இருக்கிற ஆசிரியர்களும் சரி, படித்து முடித்து பிஎட் முடித்த ஆசிரியர்களும் வேலை வாய்ப்புக்கு காத்திருக்கிறவங்களுக்கும் இந்த தேர்வு எழுதுவது கட்டாயமாக்கப்பட்டிருக்காங்க. அப்போ இந்த டிஎன் டெட் பேப்பர் 2025ஆம் ஆண்டில் நடைபெற்று முடிஞ்சு போச்சு. அப்போ இந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்குறவங்களுக்கு, ஃபியூச்சரில் பார்க்க போகிறவங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை என்னன்னா, என்னை பொறுத்தவரை பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூஷன் எதுனா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் தான். அப்போ 2025 மாடலில் தான் நம்ம பேப்பர் 1 பேப்பர் 2 கேள்விகளுடைய தரத்தை பற்றி பார்த்தோம். நம்ம அடுத்த 2026 நடைபெறுகின்ற டெஸ்ட் தேர்வுக்கு இதுதான் ஒரு பேஸு. அப்போ இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், தேர்வு எழுதியவர்களும் தேர்வு எழுத போகிறவங்க, உங்களுடைய முயற்சியை வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து இந்த அப்ரோச்சை நீங்கள் வாங்கிக்கணும். ஃபுல்லாக இதுக்கெல்லாம் சிலபஸ் ஏற்கனவே நம்ம அவுட் டு அப்ரோச் பேப்பர் 1 பார்த்தோம், அவுட் டு அப்ரோச் பேப்பர் 2ன்னு பார்த்தோம். அந்த வீடியோக்குள்ள தொகுப்பில் நான் என்ன சொல்லியிருந்தேனோ அது மேக்ஸிமம் கொஸ்டினாக வந்தது. சைக்காலஜியில் மேஜர் போர்ஷன் எதுனெல்லாம் பார்க்கணும்னு சொல்லியிருந்தோம், அந்த கேள்விகள்லாம் வந்தது. அதே மாதிரி தான் சோசியல் சயின்ஸ் டீமில் எந்தெந்த இது கேட்பாங்க, ஆங்கிலேயர்களை பற்றி கேட்பாங்க, குறிப்பாக போர்களை பற்றி கேட்பாங்கன்னு சொன்னோம். கேள்விகள் நிறையவே வந்தது. இப்போ கேள்வியை பொறுத்தவரையும் புத்தகத்தை தான் நம்ம ஸ்ட்ரிக்ட் டு சிலபஸாக படிக்கணும். குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 படிக்கிறவங்க 3ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரை மொழி பாட நூல்கள், 5ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு இருக்கிற பாடம், அதாவது சமூகவியல் பாடம், சோசியல் சயின்ஸ் பாடத்தை படிச்சிருக்கணும். அதே மாதிரி பேப்பர் 2க்கு வந்து சயின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அடிப்படை சயின்ஸை நல்லா தெளிவாக 10 வரையும் படிச்சிருந்தாங்கவே இந்த தேர்வை நீங்கள் எழுதியிருக்கலாம். அப்போ இந்த கேள்வியுடைய நோக்கம் இது வந்து எளிமையும் மாட்ரேட்டாக இருந்த ஒரு தேர்வு தான். இந்த தேர்வை பொறுத்தவரை நீங்கள் ஹையஸ்ட் டு லோயஸ்ட் தான். அப்போ அதிகமான மதிப்பெண் எடுங்களோ அடுத்த தகுதிக்கு நீங்கள் போவீங்க. அப்போ இந்த கேள்வியை பார்த்து கொண்டு நீங்கள் எல்லாருமே அடுத்து வரக்கூடிய தேர்வுக்கு ஒரு வழிகாட்டியாக இதை பின்பற்றி 2026ஆம் ஆண்டு நடைபெறுகிற தேர்வுக்கு முயற்சிக்கு நீங்கள் இதை ஒரு பேஸாக வச்சுக்கணும். மீண்டும் அடுத்த ஒரு எபிசோடில் உங்களை வேறு ஒரு சப்ஜெக்டோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.